சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து குறைபாடு, அதே போல விந்து உற்பத்தியின்மை, இது போல உள்ள பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு எளிய மருத்துவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே போல உள்ள நல்ல தகவல் அடிக்கடி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஆண்மகு அவருக்கு வயது 42 வயது ஆகுதும், அதே போல அவருக்கு தனக்கு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற பதிவும் வெட்டியிருந்தாரு. அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, செமன்ஸ் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அவருக்கு விந்து வெளியே வர்றதில்லை. அதே போல விந்தும் நீர்த்து போயிருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை, மனக்கசப்பை அல்லது அவங்களுடைய பிரச்சனையை நமக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவு எதுக்காக வேண்டிய வந்திருக்கு, எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது அவருக்கு வயது 42 வயதுன்னு சொல்லியிருந்தாங்க. 40 வயசுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு விந்து உற்பத்தி அதாவது ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா விந்து பெருக்கமும் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விந்து உற்பத்தி இருக்காது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு, அவங்க உடம்புல எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்துல பார்த்தீங்கன்னா எல்லா செல்களும், அதாவது ஆர்பிசியும் டபிள்யூபிசியும், அதாவது ரத்த வெள்ளை அணுக்களும் ரத்த சிவப்பு அணுக்களும் நல்லா இருக்கான்னு நம்ம எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா ராஜ உறுப்புகள்லாம் நல்லா பலமா இருக்குதா, மனம் அமைதியா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா, இல்ல மனம் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா அப்படிங்கிறத அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்ல இதெல்லாம் நம்ம தெளிவு அடைஞ்ச பிறகு அவருக்கு மருத்துவ முறையை கொடுத்தோம்னா மருத்துவத்துல வெற்றி அடையலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டங்களில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஒரு செல்போன் அதிகமா பார்க்கறதும், சரியான நேரத்துக்கு தூங்காம இருக்கிறதும், சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதும், அதே போல மனசுல ஏதாவது குடும்ப பிரச்சனைகளையோ, இல்ல குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியாம இருந்தாலோ, இல்ல தீர்க்க முடியாத பிரச்சனையின் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 2 ஹார்மோன், அதாவது பெட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் அவங்களுக்கு அந்த சுரப்பியை நிறுத்தும். அப்போ அவங்களுக்கு அதிகமா கவலை இருக்கும், கோபம் இருக்கும், பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இது போல உள்ள மனநிலைகள்லாம் அங்க காணப்படும். அப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலே போதும், அவங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் வேலை செய்யாது. இந்த 2 கிளாண்டும் வேலை செஞ்சாதான் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய தொப்புல இருக்கக்கூடிய கிளாண்டு வேலை செய்யும். இல்லைன்னா அங்க வேலை செய்யாது. அப்போ பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டு ஒருவருக்கு வேலை செய்யலாம், உடம்பு என்ன ஆயிரும்னா உஷ்ணமாயிரும். உஷ்ணம் என்றால் வெப்பம். வெப்பம் ஆயிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவுதான் சாப்பிட்ட உணவுல அது ரத்தமாக மாறி அது அந்த விந்து பெறுகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 48 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்றாங்க, மருத்துவர்கள் அறிமுகம் சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு விந்து அவர் தொடர்ந்து வெளியிட்டாலோ, இல்ல தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாலோ, அல்லது பாத்தீங்கன்னா அவருக்கு உணவு முறை சரியில்லாம இருந்தாலோ, தூக்கம் சரியில்லாம இருந்தாலோ, இப்ப மேல் சொன்ன பிரச்சனைகள் அவருக்கு காணப்பட்டாலோ அவருக்கு பெருக்கம் இருக்காது, விந்து பெருக்கம் இருக்காது. இதை நம்ம செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பூனைக்காளி விதை சொல்லுவாங்க. இந்த பூனைக்காளி விதை ஒரு 100 கிராம், அதே போல பாத்தீங்கன்னா அமுக்ரா கிழங்கு ஒரு 100 கிராம், நாட்டு அமுக்ரா கிழங்கு ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி விதை, இது பாத்தீங்கன்னா முறையாக சித்த மருத்துவ ஆலோசனை பேர்ல எடுக்கிறது நல்லது. இந்த நீர்மூழ்கி விதைய முறையாக பால்ல வேடு கட்டி அவித்து சுத்தம் செய்து அதில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அதற்கு பின்பு இது மாதிரி ஒரு 3 முறை 4 முறை செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சாதான் அதில் உள்ள நச்சுத்துக்கள்லாம் வெளியேறும். இது போல சுத்தி மாதிரி செஞ்சுட்டு பால்ல பிட்டவியில் தான் வைக்கணும், அதான் ரொம்ப நல்லா இருக்கும். பால்ல நீங்க நேரடியாக போட்டீங்கன்னா பாலும் சேர்ந்து கட்டியாயிரும், அது உங்களுக்கு சுத்தி முறை ஆகாது. அப்ப வேடு கட்டி அவிச்சு இந்த வகையில ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு ஓரில் தாமரை, இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இந்த 4 அது கூட பாத்தீங்கன்னா நிலப்பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இந்த நிலப்பனங்கிழங்கு சேர்த்து எடுத்துக்கணும். இந்த 5 பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 பொருட்களையும் சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை முறையாக சுத்தி செய்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்கு சூரணித்து அதை பாத்தீங்கன்னா நம்ம தினமும் காலையில ஒரு வேளை, மாலையில ஒரு வேளை பால்ல பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விந்துவானது பெருக ஆரம்பிக்கும். அதே போல உயிரணுக்கள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்தால் நீங்க ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக அமையும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே போல சிலர் பாத்தீங்கன்னா
இதுக்கு குழந்தைக்காண்டு ஏற்பாடு பண்ணுவாங்க. சில காலங்களில் அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 3 மண்டலம் அல்லது ஒரு 3லிருந்து 6 மாத அளவுக்கு தொடர்ந்து அவங்க காலை மாலை எடுத்து வந்தாங்களே அவங்களுக்கு அபரிதமான விந்து பெருக்கம், விந்து உற்பத்தி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி, இது போல அவங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம அனுபவமா பார்க்க முடியும். நம்மளுடைய கிளினிக்ல இது போல இவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொடுத்து அவங்க வெற்றி கண்ட ஒரு அனுபவ முறையாக நம்ம பார்க்குறோம். இதே போல நீங்களும் பயன்படுத்துங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம், விந்து உற்பத்தியை பெருக்கலாம், மன மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நரம்பு தளர்ச்சி இருந்தாலும் பலகீனங்கள் இருந்தாலும் சரியாகும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யும். ஆகவே பருவமடைந்த, அதாவது ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாரானவர்கள் மட்டும் இதை பயன்படுத்துங்க. மற்ற யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதுல எல்லாருக்குமே அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால திருமணமானவர்கள் இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இந்த அளவுல இதை பயன்படுத்தும் பொழுது இதை நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்களாவே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில இதை நீங்க பயன்படுத்துங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறக்கும். நன்றி.